இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சீதாராமன் வீட்டுக்காரரு இப்போதான் பரபரப்பாக பேசப்படுறாரு. நீங்கள் 2 வருஷம் முன்னாடியே அடிச்சிட்டிங்களாண்ணே. பொதுவாக நிர்மலா சீதாராமன் குடும்பத்தை பற்றி தேடும்போது அவர் குறுக்க வந்தார். அது பார்த்தீங்கன்னா வரலாறு வேறு மாதிரி போகுது. அவங்க அப்பா 7 முறை எம்எல்ஏ, 2 முறை அமைச்சர். பழனிவேல் தியாகராஜனுக்கு அடுத்து அந்த அம்மாவை அப்படி கிழிச்சு போட்டது நீங்கள் தான். உண்மையிலே அது வந்து பேன் பண்ணிடுவாங்க. அதான் அவன் பயங்கரமான சினிமாவில் நான் கோட்டு சின்ன பாலை வச்சு தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாட்டெலாம் எழுதுவே இல்லாமல் என்னென்ன வேற என்ன தெரியும். ஏன் அது பின்னாடி விமர்சனமாக அதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிக்கே உண்டான எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அடுத்தவர்களை நடத்துகின்ற விதம். இன்றைக்கி மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர்களாக சொல்லப்படுகின்ற யாரும் ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் கம்மி ஃபீஸ் வாங்குறதில்லை. எத்தனை அற்புதமான வழக்கறிஞர்களை மதுரை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, போய் பாருங்க. இசையா மொழியா அப்படின்னு ஒரு பாட்டுக்கு எது முக்கியம், இசையா மொழியா? நான் என்னோட வணக்கம். இது நக்கீரன் நட்சத்திரம். நக்கீரன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல ஆளுமைகள் பேசிட்டு வராங்க. அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த ஆளுமைகள் பேசக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள், அதில் கருத்து பதிவிடுறவங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாட இருக்கிறாங்க. இந்த சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நக்கீரா நட்சத்திரம் நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வே பாலு அவர்கள் தான் இன்று உரையாட இருக்கிறார். அவர் நக்கீரன் ஆசிரியர்கள் மரியாதை செய்வார்கள். அடிப்படையில் வழக்கறிஞராக இருந்தாலும் ஆச்சரியம் தரும் வகையில் பல தளங்களில் பயணித்துள்ளார். திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புலி தான் அவர்கள் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த புதுப்பாடகன் படத்தின் இணை இயக்குநராக பணியாற்றியுள்ளார். 90 காலகட்டத்தில் தொலைக்காட்சிகளில் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். விஜய் தொலைக்காட்சியில் 150 வாரங்களுக்கு மேலாக புகார் பெட்டி நிகழ்ச்சி நடத்தியுள்ளார். சைபர் கிரைம் குறித்த வகுப்புகளை பல இடங்களில் எடுத்துள்ளார். உச்சநீதிமன்றத்திலும் சைபர் கிரைம் குறித்த வகுப்புகளை எடுத்துள்ளார். சென்சார் போர்டு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். தற்போது எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் திராவிட இயக்க சிந்தனையை மக்களிடம் பரப்பி வருகிறார். கடந்த 2021 இருந்து நக்கீரன் சேனலில் பேசி வருகிறார். 200க்கும் மேற்பட்ட வீடியோக்களை இதுவரை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பு மிக்க மைனர் வந்திருக்கிறார், யூடியூப் பிளஸ் அவர்கள் ஆசிரியர்கள் சிறப்பாங்க. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் ஆசிரியர்கள் சிறப்பிப்பார்கள். வணக்கம். நக்கீரன் நட்சத்திர கொண்டாட்டம். இன்றைய தினம் நமக்கு சிறப்பு விருந்தினர் பாலண்ணன், அருமை தம்பி யூடியூப் புரோட்டஸ் மைனர், அப்புறம் எங்கள் ஹலீம், மனிதநேய மக்கள் கட்சி. பாலண்ணை பற்றி எல்லா நேயர்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ சமீப காலமாக பரபரப்பாக இந்திய அரசியலை பற்றி அக்கு வேறு அணு வேற பேசிகிட்ருக்கிறவங்க. நான் அவங்கள வந்து வக்கீலாக பார்த்துருக்கேன். ஆனால் இப்போது இவ்வளோ விஷயத்தோடு இருக்கிறவர்னு, ஆனால் வக்கீலுக்கு விஷயம் தெரியும் எப்போயுமே, அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இவ்வளோ விஷயம்னா நிர்மலா சீதாராமன் வீட்டுக்காரரு இப்போ தான் பரபரப்பாக பேசப்படுறாரு. நீங்கள் 2 வருஷம் முன்னாடியே அடிச்சிட்டிங்களாண்ணே. பரக்காலா பிரபாகர் அது 2 வருஷம் முன்னாடியே அவர் இப்போ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்து நக்கீரனில் சொன்னதுங்கிறது அது ஒரு எங்களுக்கு நக்கீரனுக்கு ஒரு பெரிய கிரெடிட்டு. குருசாமி சென்டர், குருசாமி சென்டர், அங்கே வந்து ஒரு பத்திரிகையாளர் மோகனோட அவர் பேசுவார். மிட் டே மேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மத்தியானமும் பேசுவாங்க. பொதுவாக நிர்மலா சீதாராமன் குடும்பத்தை பற்றி தேடும்போது அவர் குறுக்க வந்தார். அது பார்த்தீங்கன்னா வரலாறு வேறு மாதிரி போகுது. அவங்க அப்பா 7 முறை எம்எல்ஏ, 2 முறை அமைச்சர். அவங்க அம்மா 2-3 முறை ஆமாம் சட்டமன்ற பெரிய அவருக்கு பெரிய பேக்ரவுண்ட். ஆமாம். ஆனால் இப்போ அவர் தான் வந்து மேடம் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கிழிக்கிறாங்க. அது அந்த தெலுங்கானாவில் போய் ஒரு வாட்டி அந்த கேஸ் சிலிண்டர்லாம் இது பண்ணும்போது ஒரு கலெக்டர் ஜிஎஸ்டிக்கு நக்கலா தமிழ்நாடு என்ன
நாங்கள் ஏன் கொடுக்கணும்னு கேட்டப்போ நீங்கள் தரவுகளோட அமைச்சர் இவர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அடுத்து அந்த அம்மாவை அப்படி கிழிச்சு போட்டது நீங்கள் தான் அந்த ஜிஎஸ்டியில். அதே மாதிரி யாரும் கவனிக்காத விஷயங்களை கொண்டு வந்து அதை நம்ம இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தரவுகளை நீங்கள் கொண்டு வர்றது தான் இந்த நிகழ்ச்சியோட, அதாவது இந்த நிகழ்ச்சியில் உங்களை அழைச்சதனுடைய நோக்கமே அதான். அதாவது நிறைய விஷயங்களை நக்கீரனுடைய ரீடரும் சரி இந்த வியூவர்ஸும் சரி அவங்களுக்கு கொண்டு வந்து அப்படியே கொட்டுறீங்க. ஆனால் இயல்பு என்னென்னா, அண்ணன் வந்து ஒரு சினிமாக்காரர். நட்சத்திரமா நல்லவன் ஒரு படம் கரெக்ட். எனக்கு தானண்ண படம் 2 படம் இருந்தீங்களா? புது பாடகம் நல்லவனில் தான் கோர்ட்டு சீன் நீங்கள் தானே அண்ணன் சொல்லிச்சு. அவன் பயங்கரமான சினிமாவில் நான் கோர்ட்டு சீனே பாலை வச்சு தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாட்டெலாம் எழுதுவே இல்லாமல் என்னென்ன வேற என்ன தெரியும்? தமிழ் போகாத இடமே இல்லை, எல்லா தளத்திலையும் தமிழ் ஏகப்பட்ட விஷயத்தை வச்சுருக்கீங்க. நம்ம வந்து எதையும் தொழிலாக்கிக்கிறதுல வழக்கறிஞர் தொழில் தவிர அதான் கேட்டேன். மற்றதெல்லாம் ஆர்வம். வழக்கறிஞர் என்பது ஒரு தொழில். எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம அலுவலகம் பற்றி. முதுபெரும் வழக்கறிஞர் NT வானமாமலை தான் என்னோட சீனியர். 84 அவருடைய அலுவலகத்திலிருந்து 2006 வந்து அவர் மரணமடையும் வரைக்கும் அவருடைய நிழலோடு இருந்த ஒருவன். இப்போ வந்து அவர் ஞாபகமா அவரே மாதிரியே ஒரு பொது தளத்தில் அவர் வந்து பிறப்பால் பிராமணராக இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிசவாதி, ஜாதி மத பேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் சொல்லி கொடுத்தது நிறைய இருக்குது இந்த மாதிரி தளத்தில். பல விஷயங்கள் வந்து அவருடைய அவருடைய ஜூனியருங்கிறது எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறீங்க. அப்படியே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் கௌரவம் சேர்க்குற அளவுக்கு எங்கள் மைனர் வந்திருக்காரு. எனக்கு பெரிய சந்தோஷம். அவர்கிட்ட நிறைய வேலை இருக்குது எனக்கு. அவர் எங்கள் அலீம்னு வந்திருக்காங்க. மைனர் அலீம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தரவுகளோட உலாவறதுல இன்னொருத்தர். அவர் ஒரு நூல் ஒன்றுண்ணே இப்போ போட்டிருக்காரு. உண்மையிலே அது வந்து பேன் பண்ணிடுவாங்க. அதான் அதுக்கு இப்போ ப்ரூட்டஸ் வச்சிருக்க பேர் நூலிபான்ஸ். ஆமாம், அது ஒரு அற்புதமான புத்தகம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அவங்களும் இந்திய அரசியலை அப்படி அது நல்ல தரவுகளோடு அவரும் இருக்கிறவங்க. மைனரை பொறுத்தளவில் சட்டையர்னா அந்த கரண்ட் சட்டையரை வெளுக்கிறதுல எங்கள் மைனரும் நம்ம சத்யா 2 பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்டேட்டடாக இருக்கிறவங்க நான் வந்திருக்காங்கன்னொன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எங்களை கௌரவிக்கும் விதமாக நாங்கள் உங்களை கௌரவிக்கிறதுலாம் பின்னாடி எங்களை கௌரவிக்கிற விதமாக நீங்கள் எங்களுடைய நக்கீரன் இதுக்கு வந்து நட்சத்திரம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப நம்ம நக்கீரன் நிறுவனத்தில் இன்னொரு பிரிவில் பணியாற்றக்கூடியவர் பிருத்திவி. இவர் வந்து சார் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றாரு. அதில் வர கமெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுவார். இப்போ அவர் வந்து சார்கிட்ட கலந்துரையாடுவார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் வீடியோவில் எப்போவுமே மேலோட்டமாக இல்லாமல் தகவல் எல்லாமே ரொம்ப அதோட ஆதி மூலம், அதோட அகலம், ஆழம், நீளம் எல்லாமே பேசி ஒரு விஷயத்தோட முழு பரிமாணத்தையும் காட்டுவீங்க. அதனால தான் உங்கள் வீடியோ தொடர்ந்து நான் பார்ப்பேன் சார், உண்மையாகவே பார்ப்பேன். இதில் வந்து எனக்கு என்ன கேள்வினா, இப்போ முதல் முறையாக தமிழ்நாட்டோட பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் பதவியேற்கும் பொழுது நீங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. என்ன தான் இது வந்து பாஜகவோட அரசியலாக இருந்தாலும் இது திராவிட மண், இங்கே இந்த அரசியலை பண்ணும் பொழுது இப்படி தான் பண்ண முடியும், நம்மளிருந்து அதாவது திராவிட மண்னா இப்படி தான் அரசியல், இதனால தான் இவரை கொண்டு வராங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பிற்காலங்களில் நீங்களே அவரை கடுமையாக விமர்சிக்க தொடங்குறீங்க. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அவர் பேரை சொல்லி ஆட்டோவில் நசுங்கிய எலுமிச்சைகள்னு கொடுக்கும். ஆமாம், ஆட்டோவில் நசுக்கப்பட்ட எலுமிச்சைகள். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து சுயநலம் கூட அதில் இருக்கலாம். அதாவது நம்ம பசங்க தான் நம்ம ஊரில் இருக்கணும். நான் நிறைய நிகழ்ச்சிகளில் பேசுவேன், இங்கே அரசியல் பண்ணுறதா தான் திமுக அண்ணா திமுக 2 தான் பேசணும், மற்றவங்களுக்கெல்லாம் இடம் இல்லைம்பேன். எல்லாருக்கும் இடம் உண்டு, ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி என்பது கூடாதுன்னு நான் ஒரு நாளும் பேச மாட்டேன். அதனுடைய கோட்பாடுகள் எங்கள் மேலே திணிக்காதீங்க, மொழியை கொண்டாந்து திணிக்காதீங்க, 3ஆம் தர குடிமக்களாக தமிழர்களை நடத்தாதீங்க, இங்கே வசூல் பண்ணி வேறு ஒரு மாநிலத்துக்கு பயன்படுத்துகிற இடமா இதை மாற்றி ஸ்பெயினில் இருக்க கெட்டலோனியா மாதிரி தமிழ்நாட்டை மாற்றாதீங்க அப்படின்ற குரல் வந்ததில் இருக்கும்.
வரவேற்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டிலிருந்து வேறு ஒரு மாற்று சிந்தனையோடு வந்து ஒரு இளைஞன் வரும்போது, படித்த இளைஞன் வந்து வரணும் அப்படின்றதுல வந்து ரெண்டாவது கருத்தே இல்லை. அவருடைய கோட்பாடு வந்து சரியாக இருந்ததுன்னா அவர் வெளில போகிறார். ஏன் அது பின்னாடி விமர்சனமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிக்கே உண்டான எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அடுத்தவர்களை நடத்துகின்ற விதம், அந்த ஆக்ரோஷம், மக்களை மலினமாக பார்ப்பது, மலினமான மொழிகளில் விமர்சிப்பது, ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறது. இப்போ சமீபத்தில் வந்து நீங்கள் சொன்னவர் வந்து என்ன சொல்கிறார், உதயநிதியை பற்றி ஒரு விமர்சனம் வரும்போது, அவர் எங்கேயோ இருக்கார் மோடி, உதயநிதியெல்லாம் வந்து மோடியினுடைய கால் நகத்தில் இருக்கிற அழுக்குக்கு கூட அவர் சமமாக மாட்டார்னா அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. என்னுடைய பதில் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சில நகங்களில் அழுக்காக இருப்பதே தமிழனுக்கு அவமானன்ட்டு போயிடுவேன் நான். புரியுதுங்களா? சில நகங்களில் அழுக்காக இருப்பதே தமிழனுக்கு அவமானம். அது என்னுடைய பதில். நான் பதிவு பண்ணல, இப்போ தான் பதிவு பண்ணுறேன். அது என்னை வந்து வருத்துது. அதாவது ஒரு மூன்றாம் தர பேச்சாளன் பேசுறதை விட்டு போயிடலாம். நீங்கள் வந்து படிச்சேன்றீங்க, ஒரு டிகிரி இருக்குது, ஐபிஎஸ்ன்றீங்க, 20,000 புஸ்தகம் படிச்சேன்றீங்க. ஒரு ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் என் கால் செருப்பு கூட சமம் இல்லைன்னு ஒரு வாட்டி பேசினார். இந்த செருப்பு அரசியலை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது 2 பேர். அதில் முதன்மையானவர் வந்து நம்ம தம்பி, பாஜக தம்பி, இன்னொரு தம்பி இருக்கார். அந்த செருப்பு அரசியல் வந்து என்னாச்சுன்னா பின்னாடி வெறுப்பு அரசியல் ஆச்சு. அந்த வெறுப்பு அரசியலுக்கு பதில் சொல்லும்போது அது நெருப்பு அரசியலாகுது. அதுதான் பத்திக்குது. ஏன் விமர்சனம் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து நான் மாறுபடுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொழி தான். உதாரணமாக யாராவது ஒரு பத்திரிகை நிபுணர் போய் கேட்டான்னா, ஜேர்னலிசம் படிச்சுட்டு தான் வேலைக்கு வரணும்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாரும் ஜேர்னலிசத்துக்கு வர முடியாது. அவன் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப் சேனலில் வந்து அவனுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு வந்து போகிறவன்ட்ட போய் இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது, நீ என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்குறது, ஏன் குரங்கு மாதிரி என் மேலே பாயிறீங்கன்றது. குரங்குலேருந்து பிறந்தவன் தானே மனுஷன். இப்போ உன் டிஎன்ஏலையும் கொஞ்சம் குரங்கு இருக்கும்ல, அது என்ன உனக்கு குரங்குலே ஜாதி குரங்குல வித்தியாசம்? ஆளுங்கட்சியில் இருக்கிறதால திடீர்னு வந்து முதுகெலும்பு முளைக்கூடாது. அது என்னுடைய பார்வையில் வந்து நான் பார்க்குறது, எப்பொழுதும் நான் கனிவான பார்வைகளை கொண்டவன். அரசியலில் வந்து ஒரு தீர்க்கமான முடிவுகளாக இருந்தால் கூட அவங்க பேசுகிற மொழி, மனிதர்களை நடத்துகின்ற விதம், இதுதான் இங்கே சரியான அரசியல்னு சொல்கிறது. அதாவது முடிஞ்சால் என்ன போய் மாற்றிங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படி பேசுகிறது உண்மையாக இருந்ததுன்னா, உங்களுக்கு நிஜமாகவே உரைக்குது என்று சொன்னால், அந்த உணர்வு இருக்குதுன்னு சொன்னால், ஒருத்தர் சர்வசாதாரணமாக சொன்னார், எஸ் வி சேகர், ஒரு முடி திருத்துன்ற சலூனில் வெட்டி போடுற முடிக்கு சமம் சொன்னார். அங்கேயும் உரைக்கல. அப்போது ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து மோசமாக திட்டினா தப்புன்னு தெரியுது. தமிழை என்ன வேணால் திட்டிலான்னு சொன்னால் உன் மேலே விமர்சன பார்வை வருது. அதனால் இப்போவும் நான் வரணும்னு சொல்கிறேன், வரவேற்கிறேன். ஆனால் ஒரு தவறான மொழிகளில் வந்து பேசும்போது என்னால் வந்து அதை ஒத்துக்க முடியல. அதுதான் விமர்சனமே ஒழி, அவர் யாரோ நான் பார்த்தது கூட இல்லை. எனக்கு இன்னும் ஒரு கேள்வி என்னென்னா, சாமானிய மக்களோட கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது நீதிமன்றம். அந்த நீதித்துறையில் நீங்கள் ஒரு முக்கியமான நபராக இருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன இதுன்னா, நீங்கள் பார்த்து பெருமைப்படக்கூடிய நீதிமன்றத்தோட தீர்ப்புகளில் ஏதாச்சும் ஒன்று இருக்குமா சார்? எவ்வளோ சொல்ல முடியும். அதாவது மனித உரிமைகள் பற்றி பேசுகின்ற சில தீர்ப்புகள், சமூக நீதி சார்ந்து பேசுகின்ற தீர்ப்புகள், இதை வந்து 1 தான் 2 தான் சொல்ல முடியாது. இப்போது 1000 தான் வந்து இருந்தாலும் கூட நீதியரசர் கிருஷ்ணய்யர் இருந்தார், விஆர் கிருஷ்ணய்யர் வந்து எபிஸ்டாலட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த எபிஸ்டாலட்ரி அப்படின்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் ரெட்டு போட்டுற முடியாது, ஹேபியஸ் கார்பஸ் மாதிரி. ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய கஷ்டத்தை வந்து கடிதம் மூலமாக போட்டால் அதை கூட வந்து ஒரு ரிட் பெட்டிஷனாக எடுத்துக்கலான்னு முதல்ல அவர் தான் கொண்டு வர்றார் இந்திய நீதிமன்றத்தில். அதே மாதிரி வந்து அவர் தான் வந்து இந்த உச்ச நீதிமன்றத்துன்றது வந்து ஒரே இடத்துல இருக்குது, அதை பிரிக்கணும், 4-5 இடங்களுக்கு போகணும், அப்போ தான் மக்களுக்கு வந்து அது சரியாக இருக்கும், தொடர்ந்து இறக்குற வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர். அவர் சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட்டினுடைய கடைசி முனையில் திருவனந்தபுரத்துலேருந்து போகிற ஒருத்தன் உச்சநீதிமன்றத்துக்கு போய் எத்தனை லட்சம் வந்து அவன் செலவு பண்ணுவான். அதனால் வந்து நீங்கள் வந்து 4 இடத்துக்கு 4 உச்சநீதிமன்றத்தை கொண்டு வரணுன்ற குரலில் வந்து எனக்கு இப்போவும் நம்பிக்கை உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்லாம் நானே சொல்லக்கூடாது. ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டாக இருந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் நடத்துறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்றைக்கி மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர்களாக சொல்லப்படுகின்ற யாரும் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு கம்மி ஃபீஸ் வாங்குறதில்லை, குறைஞ்சது 10 லட்சம். இந்த பேர்லாம் அடிபடுதில்லை. சில பேர் யாருமே 10 லட்சத்துக்கு கம்மி ஃபீஸ் வாங்குறவங்க இல்லை. எத்தனை பேரால் 10 லட்சம் கொடுக்க முடியும்? இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தை மதுரையாக பிரித்ததுக்கு பின்னால் மதுரை உயர்நீதிமன்றம் வந்து இந்தியாவில் இருக்கின்ற ஒரு புகழ்பெற்ற நீதிமன்றமாக வந்திருக்கு. இந்த பசங்கள்லாம் வந்து சினிமாவில் அருவா கொடுவா தான் தூக்கிட்டு வருவான், இவன் வந்து பட்டாப்பட்டி அண்டர்வேர் போட்டு பார்த்தா, போய் பாருங்கள் மதுரையில் பின்னி எடுக்கிறாங்க பசங்க. எத்தனை அற்புதமான வழக்கறிஞர்களை மதுரை உயர்நீதிமன்றம் இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறது.
அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. போய் பாருங்கள், இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து 2004 வந்து 2024 20 வருஷத்தில் இட் ஹஸ் பிகம் அ ஹிஸ்ட்ரி, இட் ஹஸ் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டையும் நீங்கள் பிரிச்சிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அப்படி வந்து மிகப்பெரிய மகிமை வரும். அதனால் வந்து இந்த தீர்ப்புகள் வந்து எத்தனை தீர்ப்புகள் நான் வந்து கோட் பண்ணாலும் கூட மக்களுக்காக பேசுகின்ற எல்லா தீர்ப்புகளையும், மனித உரிமை, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்திரா காந்தி இப்போ இறந்தப்போ சீக்கியர்கள் மீது கோயம்புத்தூரில் வந்து வன்முறை நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கெல்லாம் வந்து என்னுடைய சீனியர் வந்து அவங்க என்டி வானமாமலை தான் போய் ஆர்கியூ பண்ணாங்க. ஆர்கியூ பண்ணும்போது வந்து அவங்களுக்கு உண்டான அந்த காம்பன்சேஷன்லாம் வாங்கின ஒரு வழக்கு இருக்குது, வாச்சாத்தி வழக்கு இருக்குது, சிதம்பரம் ராணி பத்மினி வழக்கு இருக்குது. பல இடங்களில் வந்து நடந்திருக்கிற வழக்குகள் வந்து கிரிமினல் வழக்குகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் சைட்டேஷன்ஸ். ஆனால் மனிதர்களுக்காக பேசுகின்ற தீர்ப்புகள் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா எளிய பின்னணியிலேருந்து வந்த பல நீதியரசர்கள் தங்கள் சமூக பின்புலங்களை எல்லாம் மறந்துவிட்டு மக்களுக்காக பேசிய நீதிபதிகள் எல்லா வர்ணங்களிலிருந்தும் வந்திருக்கிறார்கள்ன்றதான் நம்முடைய உயர்நீதிமன்றத்துக்கு உண்டான சிறப்பு. அது உச்ச நீதிமன்றத்துக்கும் போகிறோம். சமீபமாக ஒரு சர்ச்சை போயிட்டுருக்குல்ல சார், தனிப்பட்ட ஆளுமைகளை தாண்டி அது வந்து இசையா மொழியா அப்படின்னு ஒரு பாட்டுக்கு எது முக்கியம், இசையா மொழியா, இது வந்து லூப்லேயே சுற்றிட்டு இருக்கு. இது வந்து சரியான பதில் அல்லது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில்னா என்ன? சாதம் இருக்குது, நீராகாரம் சொன்னால் வெறும் தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம், சாம்பார் போட்டு சாப்பிட்லாம், ரசம் ஊற்றி சாப்பிட்லாம், தயிர் ஊற்றி சாப்பிட்லாம். சில பேர் கேட்டால் வத்த குழம்போட சுட்டாப்பழம் வச்சு சாப்பிட்டா தான் சரியாக இருக்கும்பாங்க. அவங்க அந்த மொழி வந்து அந்த மாதிரி இசை வந்து சேர்கிற இடமும் இப்போது சட்டத்தின்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இளையராஜா சர்ச்சைன்றதால வேண்டாம், இளையராஜா வைரமுத்து என்று சொல்லுகின்ற பொழுது வைரமுத்துவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் சில பாடல்கள் வந்து எடுபட்டிருக்காது. அதாவது இளையராஜா வந்து மொத்தமாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. பாலச்சந்தரே வந்து ஒரு கிட்டத்தட்ட சரண்டர் தான். அது சிந்து பைரவி போய் கூப்பிட்டு வர்றாரு. சிந்து பைரவிக்கு கூப்பிட்டு வந்த இளையராஜாவை வைரமுத்துவோட காம்பினேஷன் உள்ளே சேர்ந்தவொடனே பாடறியேன், படிப்பறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன் சொன்ன அந்த எழுத்து இருக்குது பாருங்கள், அந்த எழுத்து இசையோடு சேருகின்ற பொழுது கணவனும் மனைவியும் சேர்ந்து இசைத்தால் என்னவாக ஒன்று வருமோ அது ஒரு புணர்ச்சி இலக்கணம். ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைந்தால்தான் ஒரு குழந்தை வர வேண்டும் என்பது எப்படி அறிவியலோ அது இசைக்கும் பொருந்தும். இப்போ வந்து சட்டப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுகின்ற கலைஞனுக்கு ஒரு சதவீதம் கொடுக்கணும்னு சட்டமே வந்துருச்சு. அது வந்து வைரமுத்து வந்து அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலை. அவர் வந்து இசைக்கு வந்து மொழியும் முக்கியங்கிறாரு. காதல் ஓய்வம் வந்து தோல்வி அடைஞ்ச படம் தானே, சங்கீத ஜாதி முல்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் இருக்க அந்த வார்த்தைகள் இல்லாமல் ஏற்கனவே அவர் வந்து கண்ணற்றவர் பாடிக்கிட்டு இருக்காரு. அந்த பரதநாட்டியத்தை வந்து சும்மா தையா தக்கான அந்த பக்கம் ராதா ஆடிக்கிட்டு இருக்கு. இவன் பரதநாட்டியத்தையும் பார்க்கல, அந்த கண்ணில் அதை கண்ணனையும் பார்க்கல. அந்த ஹீரோ பேர் கண்ணன் தானே, கண்ணன் தான் அவர் ஹீரோ பேர். அவரையும் பார்க்கல. அவன் கேட்டது 2 தான். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன கேட்டான், அந்த சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. அதனுடைய ஒவ்வொரு வரியும் வார்த்தையும் அந்த இசையோடு சேர்ந்து இயங்கவில்லை என்று சொன்னால் அது பாடலே இல்லை. இது வைரமுத்துக்கு மட்டும் இல்லை, கண்ணதாசன் எடுத்துக்குவாங்க. எத்தனை பாட்டுக்கு வந்து கண்ணதாசன் வந்து உயிரோடு வந்திருக்காரு வார்த்தையில். உண்மையில் அந்த சந்தத்தில் போட்டிருப்பார்ல வறுமை நின் சிவப்பில், சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரமில்லடி ராசாத்தி, சந்தம் தானே போட்டார் எம்எஸ்வி. இந்த பக்கம் கண்ணதாசனும் பக்க 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 பக்கன்னா முடிஞ்சு போச்சு. அங்கே கவிதை ஒன்று, அந்த ஒரு பாட்டு தான் நான் வந்து அதுக்கு பதில் நினைக்கிறேன். ஒரு சந்தம் என்பது சந்தமாக வருகின்ற பொழுது வார்த்தைகளை வைத்து நிரப்புகின்ற பொழுது அங்கே கவிஞன் தேவைப்படுறான். இப்போ உலகமகா இசை வந்து இளையராஜா கொடுத்துட்ருக்கார் இல்லையா. நீங்கள் வந்து நான் ஒரு பாடல் பற்றி பேசியிருப்பேன், அது வந்து பாலு மகேந்திராவுக்காக மலையாளத்தில் போட்ட பாட்டு. இன்றைக்கி வந்து அது வந்து கான்செர்ட் வரைக்கும் போய் சிம்பனி வரைக்கும் போயிருக்கு அந்த மியூசிக். என்ன பாட்டு? டரண்டன் டரன் டரன் டரண்டன் டரட. நான் என்னோடய காலர் டியூனே தான் வச்சுருக்கேன், சிம்பனியில் வாசித்தது. சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது. இதில் எத்தனை இலக்கிய நயம் இருக்குது. இந்த பாட்டுக்கு வந்து காமம் அறிந்தவன், காமம் தெரிந்தவன், காமம் புரிந்தவன் தான் அந்த பாட்டை ரசிக்க முடியும். அந்த படம் ஓடல ஆட்டோராஜா. ஆனால் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது, தமிழ் சந்தத்தில் மாறாத நடையொடி என் முன்னே யார் வந்தது. இளையராஜாவும் ஜானகியும் பேசிப்பாங்க தெரியுங்களா. என்னது? அந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில்,
சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற அழகை, அந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில், சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற அழகை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்திப்போர் காணாத இளமைன்னு இருக்கு, ஆடட்டும் என் கைகளில் இருக்கு, சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற அழகை. அடுத்த பேரால கேட்பாரு, ஆடையேன் உண்மேனி அழகை ஆதிக்கம் செய்கின்றது, நாளைக்கே ஆனந்த விடுதலை காணட்டும் காணாத உறவில் புலமைப்பத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு உயிர் கொடுத்தது யாரு? அந்த வார்த்தை அந்த இடத்துல இல்லைன்னா அந்த அந்த காதலோ அந்த காமமோ எப்படி வெளிப்படும்? இல்லைன்னா அப்புறம் போடா போடா பொண்ணாக்கு தான் எழுதிட்டு இருக்க முடியும். யூடியூப்ல சொன்ன மாதிரி தான். இல்லை இப்போ அந்த ராகம் இல்லைன்னா உரையாடல் மாதிரி இருக்கும். இது ஒரு உதாரணம். இது இங்கே புலமைப்பத்தன்னா அங்கே கண்ணதாசன், இந்த பக்கம் வைரமுத்து. இதுக்கு முடிவே கிடையாது. நான் ஆண், நீ பெண், நம்ம குடும்பம் நடத்துறதுல என்ன பிரச்சனை? நல்ல பிள்ளைகள் தானே. நீங்கள் பெற்றுக் கொடுத்த அத்தனை பிள்ளைகளும் இசை குழந்தைகள். உலகத்தில் இருந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. நான் 2 நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். இளையராஜா இன்னைக்கு கிட்டத்தட்ட 200-300 எஃப்எம் ஸ்டேஷனில் உலகம் பூரா 24 மணி நேரமும் பாடிக்கிட்டே இருக்கார். எல்லாருக்கும் சோறு போட்டுட்ருக்கு. அவர் என்ன வெறும் வயலின் மட்டும் வாட்சி பாடிட முடியுமா? நான் புலம்பத்தினே இதனோட முத்துலிங்கமும் இருக்கணும். மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ நீதானோ நான் தானோ பாட்டு இருக்குல்ல, கிழக்கே போகும் ரயிலில், மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோன்னு அப்படி ஜெயச்சந்திரன் தட்டி விட்டார்னா எங்கே போய் நிற்கிது? ஜெயச்சந்திரன் தட்டி விட்டார்னா எங்கே போய் நிற்கிது? அந்த வார்த்தைகளை முத்துலிங்கம் கொடுக்கலனா எங்கே? வாலி கொடுக்கலனா எங்கே? ஆகவே இது ஒரு சினிமான்றதே ஒரு 24 கிராஃப்ட்டும்பாங்க. 24 கிராஃப்டில் அது ஒன்று தானே. அது என்று அவனின்றி அணுவும் அசையாதானே. நீங்கள் மட்டும் வயலின் ஹார்மோனியம் தான் வச்சுட்டு. நன்றி சார். ரைட். கச்சிராஜா பாசிட்டிவாக. ஆமாம், பாசிட்டிவ்ன்ற வார்த்தைக்கே ஒரு எதிர்ப்பதமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் ஹெச்ராஜா. அவருக்கு ரத்தம் மட்டும் ஓ பாசிட்டிவாக இருந்ததுன்னா நான் வருத்தப்படுறேன். எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஆமாம், நீங்கள் அது சொல்கிறதுக்குள்ளே ஒரு 3 தோசை சுட்டுருவார். ஆமாம். நரேந்திர மோடி உங்களுக்கு பாரு பாசிட்டிவாக சொல்லுமா? பாசிட்டிவாக சொல்லியே பழக்கம் இல்லை. நிர்மலா சீதாராமன் சார் இல்லைண்ணா, இப்போ நிர்மலா சீதாராமன் கேட்டிங்கல்ல, அவங்க வீட்டுக்கார பாசிட்டிவாக சொல்ல மாட்டேங்கிறாரு. வீட்டுக்காரரை பற்றி அவங்களும் பாசிட்டிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அரசியலும் தெரியுது. இப்போ எல்லா பக்கத்துலையுமே இருந்துட்டு ஏதாவது ஒரு இப்போ சினிமாவுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா ஒரு பெரிய இயக்குனராகவோ அல்லது ஒரு பெரிய கதாசிரியராக இருப்பீங்களோ? அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க என்னால் எங்கேயும் பணிஞ்சு போக முடியாதுன்னு. அந்த அரசியலுக்கு உண்டான பக்குவத்தை நான் வளர்த்து கொள்ளவில்லை என்பது என்னுடைய பலவீனம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.